Hello friends, welcome to Art of Samuel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கோயில் ஸ்டைல் புளியோதரை. இந்த புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் எடுத்து அதை கரைச்சி 2 டம்ளர், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சாதம் வடிச்சது 1 கப். இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். புளியோதரைக்கு சாதம் ரெடியா இருக்கு. அடுத்து புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணும். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சு இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. மல்லி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த மாதிரி நம்ம பவுட்ரு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம புளி சாதம் செய்கிற டைமு கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டு சாதம் மிக்ஸ் பண்ணுற டைம் நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த கோயில்களை கொடுக்குறாங்களே அந்த புளியோதரை டேஸ்ட்டும் வந்துடும். இப்போ மல்லி நல்லா வறுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து மிளகாவும் லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோடைய காம்பை கிள்ளிக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்து அந்த விதை விழுந்துச்சுன்னா ரொம்ப காரம் நெடி அடிக்கும். அதனால தான் நான் காம்பை கில்லாமல் வறுக்கிறேன். வறுத்ததுக்கப்புறம் அந்த காம்பை எடுத்துடணும். இது லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருப்பாயிடும். இப்போ மிளகாயும் நல்லா வறுத்துடுச்சு. இந்த மிளகாயை வறுத்து முடிச்சாச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடறேன். அடுத்து கடலைப்பருப்பு, அதையும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இது ஒவ்வொரு பொருளுக்கும் வறுக்கிறது வந்து டைம் மாறுபடும். ஏன்னா மல்லி மிளகாய் வறுத்தலாம், அந்த டைமில் இதையும் போட்டோம்னா கடலைப்பருப்பு சீக்கிரம் கருப்பாயிடும். அதனால தனித்தனியாக வறுத்து போடுறேன். ஏன்னா அடுத்தது வெந்தயமும் இருக்குது. வெந்தயம் வந்து ரொம்ப வறுத்துட்டோம்னா அதோடைய கசப்பு தன்மை ரொம்ப கூடும். அதனால தனித்தனியாக வறுக்கிறது நல்லது. இந்த கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டுடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் போட்டுடுறேன். அடுத்து வெந்தயம் வந்து சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் பார்த்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் எல்லாம் வறுத்ததுனால பேன் சூடாகவே இருக்கும், சீக்கிரம் அது பொரிஞ்சிரும். அதனால் பார்த்து கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக ரெட் கலரில் வரும். அது வந்த உடனே அதை இறக்கிடணும். வெந்தயமும் வறுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இது வரைக்கும் போதும். அடுத்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எள்ளு 2 டீஸ்பூன் போடணும். அது நான் அதை சொல்லலை. இப்போ நான் எள்ளு 2 டீஸ்பூன் இதில் போட்டு வறுக்கணும். எள்ளு வந்து போட்டதும் பொரிய ஆரம்பிக்கும். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது. எள்ளும் வறுத்தாச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறேன். அடுத்து மிளகு, அதையும் வறுத்துடலாம். இப்போ மிளகும் வறுத்தாச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறேன். இது எல்லாமே வறுத்தாச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இப்போ எல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு வானல் வச்சாச்சு. இந்த வானல் சூடாகட்டும். இப்போ வானல் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கலாம். அடுத்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை நல்லா பொரியணும். எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டுலாம். பருப்பெல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அடுத்து
அடுத்து மஞ்சள்தூள், பெருங்காயம், இதெல்லாம் நல்லா கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளி தண்ணி இந்த இதில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து அது வற்றி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா சுண்டணும். இந்த எண்ணெய் வந்து ஓரம் ஃபுல்லாக அப்படியே தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் இது நல்லா வத்துட்டு கொஞ்சம். இது நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் சைடில் வரணும். அப்போ தான் அந்த புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது சாதத்தில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடி பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இது கொரகொரப்பாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ புளிக்காய்ச்சலை சாதத்தில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சாதம் எடுத்தாச்சு. அதில் நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த பொடியை 1 கப் சாதத்துக்கு 1 டீஸ்பூன் இந்த பொடி அதில் தூவுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சலை ஊற்றிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் பொடியை தூவிக்கலாம். இப்போ நம்ம புளி காய்ச்சல் இந்த பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படியே 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்ற டைம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கோயில் புளியோதரை ரெடி. இது கூட வேணும்னா வத்தல், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிடலாம். இல்லை வெறுமனே இந்த புளியோதரை சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.